கூப்பிடுமா என் ஜீத்தன் துண்ணூரை ஜன்னல்ல வந்து சாப்பிடு தாயி. நான் தீர்த்து வைக்கிறேன் தாயி. சரியா? உன் வீட்டு பக்கத்துல ஒரு இப்ப இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப இல்ல கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கிட்டால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப இல்ல வீட்டு உள்ள ஆளுக்குலையா இல்ல வெளிய ஆளுக்குலையான்னு கேட்டுருந்தாயே. வெளிய ஆளுகளே தாயி. இப்ப இல்ல முன்னாடி சண்டை வந்துட்டா சரியா? அவங்க சொன்ன வாக்கு அதனால இன்னைக்கு உங்க கை முடங்கி போய் கிடக்குது. இந்த தாய் தீர்த்து முடிதாயி. அம்மா குரல் கொடுமா, நீ பாட்டு உட்காந்துருந்தேன்னா நான் மருந்து போடு சரியா? இன்னும் 3 மாசம் உன் பிள்ளையோட கிரகம் இருக்கு. அந்த கிரகத்தை தீர்த்து வச்சு என் புருஷன் பிள்ளைய நான் வாழணும்னு சொல்லியிருக்கேன் சரியா? எனக்கு வேற எதுவும் எதுனால அடுத்த அவன் மனைவி தான் திருக்கு கொடுத்து ஓடாத உடையாத மனையில உட்காந்துருக்குற விட்டா இன்னைக்கே எல்லாத்தையும் வாரி சொல்லிட்டு ஓடிடுவேன். தெரியாதாயி என்ன சொல்லுது? ஆனா வந்து மறைக்குது, மனசு மறைக்குது. தெரியாதாயி? எனக்கு தாயி சீக்கிரமே என் கட்டின சேர்த்து வைத்தாங்க. என்னதாயி? நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த தாய் வந்து என் சன்னதிக்கு வா சரியாதாயி? நான் வந்து தீர்த்து வச்சு உன் விஷயங்களோட உனக்கு வந்து நீண்ட ஆயுசையும் நிரந்தர செல்வத்தையும் இந்த தாய் தரேன் சரியா? மன வலிக்குது தாயின்னு சொல்லிட்டேன். நான் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உன் காலையில் இறக்கி வச்சுட்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு நிம்மதியாக கொடுதாயின்னு சொல்லிட்டேன். இந்த வயசில் நான் படுற கஷ்டம் என்னால் தாங்க முடியும்னு சொல்லியிருக்கேன் சரியா தாயி? எனக்கு தீர்த்து வைத்தா என் கண்ணீரை தொடத்தான்னு சொல்லிட்டேன். இந்த தாய் தொடச்சு வைக்க முடி கேளுங்க, அடுத்து கேளுங்க. கைகால் சோத்த கொடுமா. அம்மா கைகால் சோத்துட்டு நிம்மதி கொடு மட்டும்தான் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு சொத்து சோகம் பெருசு இல்லை தான்னு சொல்லிட்டேன் சரியா? நான் வந்து வைத்திய செலவுக்கு போகக்கூடாது. யாரு விட்டு வம்புது முக்கு நான் போகல. நான் வந்து என் பொழப்புன்றே தாய் வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்ணுக்கு கெட்டாதூரம் என் கட்டின கண்ணே வந்து கஷ்டப்பட்டு 1 ரூபா சம்பாரிச்சு அனுப்பி அதில் நாங்கள் சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் தாயி. ஆனால் எனக்கு துன்பந்தே வாழ்க்கையா இருக்கு தாயின்னு சொல்லிட்டேன். அந்த துன்பத்தை நீ தீர்த்து வைக்கணும் தாயின்னு சொல்லிட்டேன். மனசுல எப்போ பார்த்தாலும் ஒரு பாரத்தை எனக்கு ஏத்தா வச்சிருக்கேன்னு கேட்டிருக்கேன். அந்த பாரத்தை இறக்கி வைத்தான்னு சொல்லியிருக்க சரியா தாயி? அந்த பாறை இறங்கணுத்தா நான் யார்ட்டையும் போய் சொல்லி அழுகல. தாய் உனக்கு மட்டும்தான் சொல்றேன். நான் தாயில்லாத பிள்ளையா இருக்கேன் தாய், நீ தாயா இருக்கேன்னு சொல்லி உனக்கு சொல்லி அழுகிறேன். என் தாய் நீனே தாயின்னு சொல்லிட்டேன். இந்த தாய் மனசுல வந்து இந்த மகளை கண்டிருந்து பார்த்து என் தலைப்பாரத்தை மனசு பார்த்து நீ இறக்கிக்கத்தான்னு சொல்லியிருக்க. அல்லும் பகலும் உன்னை வணங்குற மகளுக்கு 4 பேர்த்துக்கு நான் எடுத்துக்காட்டா இருக்கேன்னு சொல்லியிருக்க. நோய் நொடியில்லாத வாழ்க்கையை கொடுத்தா உன் கிளறிக்கு அடுத்த வருஷம் வரப்ப நான் 10 பேருக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்க சரியா தாயி? நீ தின்னுற தனி புடிதாய் தீர்த்து வைக்க புடித்தா நான் வெற்றியாய் கொடுக்குறீட்டா என் பிள்ளைய எடுத்து கூட்டிட்டு வா. நான் மணி நேரத்து தரி சரியாக்கா?